அனுபவம் பெற்றதுனால தேர்தல் காலத்துலயும் இங்க இன்னும் 4 மாசம் இருக்கு. இப்பெல்லாம் பண்றது வந்து கடைசி இந்த 1 மாசத்துல தான் பண்ற பிரச்சாரம் தான் நிக்க போகுது. அப்ப அந்த 1 மாசத்துல என்ன வேணுமாலும் நடக்கலாம், இன்னும் ஒரு 3 மாசத்துல. இல்ல அதுதான் சொல்ல வர்றேன். நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்திய ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருக்குமே என்றால் நிச்சயமாக ஒரு வலுவான வலிமையான பிரிந்து கிடக்கிற சக்திகள். நீங்க 2021லயே அமமுகவுக்கு 42 தொகுதிகளில் டெல்டா தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்கு, ஒரு 15 தொகுதி பாஜகவுக்கு கொடுங்க, நான் அமமுகவை நம்ம அகாமடேட் பண்ணிக்கலாம்னு திரு அமித்ஷா சொன்னார்ல. இன்றைக்கு அதை விட இன்னொரு படங்கு 80-90 தொகுதிகளில் டெல்டா மாவட்டங்கள்லையும் அந்த தென் மாவட்டங்கள்லையும் வாக்கு சதவீதம் என்பது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகள்ல அமமுகவும் ஓபிஎஸ் வெற்றி பெறாங்களோ இல்லையோ ஏடிஎம்கே உடைய வெற்றியை பாதிக்கும். அதுதான் சொல்றேன், வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறார்கள். இதை உணர்ந்துதான் இப்ப இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்குது. அதற்கான முன்னோட்டமாக தான் திரு அமித்ஷா அவர்கள் போய் பார்த்திருக்காங்க அப்படின்னு. எனவே இந்த விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை